சாத்தான்குளத்தில் தந்தை மகன் உயிரிழக்க காரணமான அதே காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட தன்னுடைய மகன் காவலர்கள் தாக்கியதில் உயிரிழந்ததாக பெண் ஒருவர் வேதனையுடன் குற்றம் சாட்டியுள்ளார். சாட்சியங்களுடன் புதிய தலைமுறை பிரத்யேகமாக பதிவு செய்திருக்கும் செய்தி தொகுப்பை பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பேய்குளம் பகுதியில் வசிப்பவர் வடிவம்மாள். நாட்டையே உலுக்கி இருக்கும் பிரச்சினைக்கு காரணமான அதே சாத்தான்குளம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் ரகு கணேஷ் மற்றும் அவரது ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் படை தன் மகன் உயிரையும் பறித்து விட்டதாக பகிரங்கமாக குற்றஞ்சாட்டியிருக்கிறார் வடிவம்மாள். கடந்த மே மாதம் 18ஆம் தேதி வெங்கடேஸ்வரபுரம் 6வது வார்டு உறுப்பினர் ஜெயக்குமார் அடையாளம் தெரியாத நபர்களால் கொலை செய்யப்பட்டார். இதில் வடிவம்மாளின் மூத்த மகன் துரையும் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என கூறி சாத்தான்குளம் காவல்துறையினர் தேடியுள்ளனர். அவர் கிடைக்காத நிலையில் தம்பி மகேந்திரனை அவரது பாட்டி வீட்டில் வைத்து ரகு கணேஷ் தலைமையிலான காவல்துறையினர் கடந்த மே மாதம் 23ஆம் தேதி கைது செய்துள்ளனர். அடுத்த நாள் துரை காவல் நிலையத்தில் சரணடைந்த பிறகு அன்றைய இரவே மகேந்திரன் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் வீட்டிற்கு வந்த மகேந்திரனுக்கு உடல் முழுவதும் பயங்கரமான காயங்கள் இருந்ததாக அக்கம் பக்கத்தினர் கூறுகின்றனர். தாக்கப்பட்டதை வெளியில் கூறினால் மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என காவல் உதவி ஆய்வாளர் ரகு கணேஷ் மிரட்டியதாக தெரிகிறது. பின்னர் காயங்களால் உடல்நலம் குன்றிய மகேந்திரனை ஜூன் மாதம் 11ஆம் தேதி தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். அங்கு சிகிச்சை பலனளிக்காமல் 13ஆம் தேதி உயிரிழந்து விட்டார். காவல்துறையினரின் அச்சுறுத்தல்களை சந்தித்ததால் பிரேத பரிசோதனை செய்யப்படாமலேயே மகேந்திரனின் உடல் எரியூட்டப்பட்டதாக கூறுகிறார் வடிவம்மாள். பிள்ளை வீட்டுக்குள்ளே படுத்துருந்துருக்கு. பிள்ளைய பிடிச்சி வெளியே கொண்டு வந்து அடிச்சிருக்காங்க. அடிக்கவும் எங்கள் அம்மா சொல்லிருக்க, என் பிள்ளை அடியாதீங்க ஐயா, என் பிள்ளை அடியாதீங்க ஐயான்ருக்கா. உன் பேரன் செத்தாமனு நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. அடித்து நல்ல கூட ஒரு வாரம் அல்ல சார், என் பிள்ளை மரணம் அடைஞ்சிட்டான். நானும் எங்கள் தூத்துக்குடி ஆஸ்பத்திரியில் நான் தூக்கிட்டு போனேன். என் பிள்ளை என் கைக்கு வந்து சேரவே இல்லை. மிகவும் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த துரை மற்றும் மகேந்திரன் ஆகிய இருவர் மீதும் இதுவரை எந்த ஒரு வழக்கும் கிடையாது என்கின்றனர் அவரது உறவினர்கள். மகேந்திரன், துரை, என் பேர் பெருமாள், எங்கள் ஊரில் நிறைய பசங்களை எல்லாத்தையுமே அடித்து பொய் கேஸ் போட்டு இப்போ கேஸு ரிமாண்ட் பண்ணி நாங்கள் வெளியில் ஜாமீனில் வெளியே வந்திருக்கோம். காவல் உதவி ஆய்வாளர் ரகு கணேஷ் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி தனிப்பட்ட காரணங்களுக்காக இதுபோன்ற பலர் மீதும் வழக்கு பதிவு செய்து பழி தீர்த்திருக்கிறார் என்ற குற்றச்சாட்டுகள் எழுந்த வண்ணம் உள்ளன. தாறுமாறமாக ஏசினானா, அந்த கேஸை பற்றி பேசினானா, ஆமாம், நீ எனக்கு கொலைக்கும் எனக்கு சம்மந்தமே கிடையாது, நான் கொடுத்தது வேறு, இந்த கொலைக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. மகேந்திரனுடைய அண்ணன் துரையை சும்மா பொய்யா சேர்த்துருக்காங்க. அவனுக்கு அந்த கொலைக்கும் சம்மந்தம் கிடையாது. இது போக இன்னும் நிறைய அப்பாவிகளை இந்த வழக்கில், கொலை வழக்கில் சேர்த்துருக்காங்க. நிறைய பேர்கிட்ட வெளியில் விடுறதுக்கு ஒவ்வொரு ஆளுக்கு 5000, 5000லேருந்து 10,000 வரைக்கும் வசூல் பண்ணிவிட்டு இவங்களை வெளியில் விட்டுருக்காங்க. சாத்தான்குளம் ஆய்வாளர் ஸ்ரீதர். இதுதான் உண்மையான நிலைமை. ஜெயராஜ் பென்னிக்ஸ் மரணத்தை தொடர்ந்து சர்ச்சையில் சிக்கியிருக்கும் உதவி ஆய்வாளர் ரகு கணேஷ் சமீபத்தில் கையாண்ட வழக்குகள் குறித்து காவல் உயரதிகாரிகள் விசாரித்தால் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவரலாம் என்று ஊர் மக்கள் கூறுகின்றனர். மகேந்திரனின் மரணத்துக்கு நீதி கேட்டு ஊர் மக்களும் வழக்கறிஞர்களை நியமித்து சட்ட போராட்டத்தில் இறங்கியுள்ளனர். புதிய தலைமுறைக்காக நெல்லையிலிருந்து ஒளிப்பதிவாளர் சங்கருடன் செய்தியாளர் நாகராஜன்.